नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं निपदभागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे मुखं करोति वाचालं पंगुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं हरिः ओं तत्सत् कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतमिषा श्रीचैतन्यं नमामिथम् हरे कृष्णा நேத்து பார்த்ததுல என்ன பாயிண்ட் ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. பிரஜைகள்னா எல்லாமே மிருகங்கள், இது எல்லாமே சொன்னீங்க. உயர்நிலை மிருகங்கள், தாழ்ந்த மிருகங்கள். அவங்களுக்கு பாதுகாப்பு கொஞ்சமா இருக்கு, இவங்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே இல்ல. ஆனா ஒரு நல்ல அரசர்னா என்ன பண்ணணும்? பிரஜைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வேற யாராவது? இதுல அப்படின்னா மாதாஜி ஆன்மீக குரு சிஷ்யன் எப்படி இது பண்றதோ அது மாதிரி சுகதேஷ் கோஸ்வாமி சொன்னது பரீட்சித் மகாராஜா அவ்வளவு சிறப்பா கேட்டது. அந்த பரீட்சித் மகாராஜாவில் தான் நம்மளுக்கு பாகவதம் கிடைச்சது. கேட்டதுக்கும் சொன்னவருக்கும் கேட்டவருக்கும் இடையில இருக்கிற சரியான ஒரு காம்பினேஷன் ரெண்டு பேரும். அவரும் தூய்மையா இருந்தார், இவரும் தூய்மையா கேட்டார். எஸ், எந்த ஒரு இதுவும் இல்லாம 7 days. ஆமா. சமுதாயம் நல்லா இருக்குன்னா எப்படி ஒரு மரத்துக்கு வேருக்கு நீர் ஊற்றினால் போதும், அந்த மாதிரி இந்த சமுதாயத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் கிருஷ்ண உணர்வை ஏற்படுத்தினாலே சமுதாயம் நல்லா இருக்கும். சூப்பர் பாயிண்ட் மாதாஜி, வெரி குட். ஓகே, தேங்க்யூ ஆல். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் பரீட்சித் மகாராஜருடைய பிறப்பு. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யுதிஷ்ட மகாராஜருடைய ஆட்சி உலகம் முழுக்க இருந்ததுன்னு பார்த்தோம். ஹஸ்தினாபுரம் தான் இந்த உலகத்துக்கே தலைநகரமா இருந்தது. ஹஸ்தினாபுரத்துல இருக்கக்கூடிய அரசர் தான் உலக பேரரசரா இருந்தார். அவர் இவ்வளவு நல்ல ஒரு நல்லாட்சி நடத்தினார், பிரஜைகளுக்கெல்லாம் எப்படி கிருஷ்ண உணர்வை கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 7வது பதம் படிக்க போறோம். மாதுர் கர்ப்பகதோ வீரக சததா பிரகுநந்தன ததச்ச புருஷம். படிச்சிட்டோம் அதற்கு இல்ல. ததச்ச புருஷம் கஞ்சித் தஹ்யமானோஸ்திர தேஜசா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திருதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பிருகுபுத்திரரே, சௌனகர் மாவீரரான குழந்தை பரீட்சித் அவரது தாயான உத்தராவின் கர்ப்பப்பைக்குள் இருந்த பொழுது அஸ்வத்தாமனால் விடப்பட்ட பிரம்மாஸ்திரத்தின் தகிக்கும் வெப்பத்தினால் துன்பப்பட்டு கொண்டிருந்த அவரால் பரமபுருஷர் தன்னை நோக்கி வருவதை காண முடிந்தது. அந்த குழந்தைக்கு அந்த பார்வை இருந்தது. கருவுல இருக்கிற அந்த குழந்தைக்கு பகவானை பார்க்கக்கூடிய அந்த பார்வை அந்த குழந்தைக்கு இருந்தது. அந்த குழந்தையால பார்க்க முடிஞ்சது. பகவான் தன்னை நோக்கி வர்றது அந்த குழந்தையால உணர முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. பொருளுரை சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி.
மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திராசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். பிறப்பிற்கு முன் ஒருவன் பொதுவாக 7 மாத காலத்திற்குள் தாயின் கர்ப்பப்பைக்குள் உணர்வற்ற நிலையில் இருப்பான். ஒரு ஜீவராசி தனது சொந்த செயலுக்கேற்ப ஒரு தந்தையின் விந்தெனும் வாகனத்தின் மூலமாக தாயின் கர்ப்பப்பைக்குள் புகுந்து அவன் விரும்பிய உடலை விருத்தி செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறான். இதுவே பிறப்பிற்குரிய சட்டமாகும். உணர்வற்ற நிலையிலிருந்து விழித்தெழும் பொழுது கர்ப்பப்பைக்குள் அடைபட்டு கிடக்கும் அசௌகரியத்தை அவன் உணர்கிறான். இவ்வாறாக அதிலிருந்து வெளியேற விரும்பும் அவன் விடுதலைக்காக சில சமயங்களில் அதிர்ஷ்டவசமாக பகவானிடம் வேண்டுகிறான். தாயின் கர்ப்பத்திலிருந்து பர்ஷித் மகாராஜன் அஸ்வத்தாமன் ஏவிய பிரம்மாஸ்திரத்தின் தாக்கப்பட்டு அதன் வெப்பத்தை உணர்ந்தார். ஆனால் அவர் பகவானின் பக்தர் என்பதால் பகவான் தனது சர்வ சக்தி படைத்த ஆற்றலால் உடனே கர்ப்பப்பைக்குள் தோன்றினார். மேலும் தன்னை காப்பாற்ற வேறொருவர் வந்திருப்பதை குழந்தையால் காண முடிந்தது. குழந்தை பர்ஷித் இயற்கையாகவே ஒரு சிறந்த வீரர் என்பதால் நிராதரவான அந்நிலையிலும் தாங்க முடியாத வெப்பத்தை அவரால் சகித்துக் கொள்ள முடிந்தது. அதனால் தான் வீரக என்னும் சொல் இங்கு உபயோகப்படுத்தப்பட்டு உள்ளது. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. இந்த தாயோட கருப்பையில இருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கே, இது ஒரு ஆத்மாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். அதனால்தான் பிறப்பு ஒரு பெரிய துன்பமா சொல்லப்படுது. பொதுவா இந்த உலகத்துல 4 வகையான துன்பங்கள்னு பாக்குறோம். என்ன 4 வகையான துன்பங்கள் இருக்கு? பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். நோய். வெரி குட். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். 4 துன்பம். எதுக்கு பிறப்பு துன்பம்னு சொல்லப்படுது? ஏன்னா ஒரு குழந்தை ஒரு வீட்டுல பிறந்ததுன்னா எல்லாரும் எப்படி இருக்காங்க? ரொம்ப சந்தோஷமா தானே இருக்காங்க இல்லையா? எல்லாரும் ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தர் எவ்வளவு தவம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிறப்பு எதுக்கு இப்படி ஒரு துன்பமான ஒரு விஷயத்துல? ஏன் பிறப்பு இன்பம் ஏன் சொல்லப்படல? ஏன் பிறப்பு துன்பம்னு சொல்லப்படுது? இந்த பௌதிக லோகத்துல கஷ்டப்பட போறாங்கன்னு அது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அந்த ஆத்மா அந்த கருப்பையில இருக்கும்போது எப்படி இருக்குமாமா, நம்மள ஒரு சாக்கு முட்டையில போட்டு கட்டி, சாக்கு முட்டையில போட்டு அந்த சாக்கு முட்டையோட வாயை நல்லா இறுக்கமா கட்டி அதை ஒரு வெண்ணி பானைக்குள்ள போட்டு அதுக்குள்ள கொஞ்சம் புழு பூச்சி எல்லாம் விட்டு வச்சா நமக்கு எப்படி இருக்கும்? அதுதான் தாயினுடைய கருப்பை அப்படின்னு சொல்லப்படுது. தாயினுடைய கருப்பை அப்படிங்கிறதுல இந்த அமிலங்கள் எல்லாம் சுரந்து அது வெப்பம் அதுக்கு தகிச்சுக்கிட்டே இருக்கும். அது எப்பவுமே அந்த ஒரு சூடான சூழ்நிலை இருக்கும். அந்த கருப்பையோட வாயு நல்லா இறுக்கமா மூடப்பட்டிருக்கும். அந்த குழந்தையால சுவாசிக்கவும் முடியாது. சுவாசிக்கிறதுக்கான எந்த வசதியும் அங்க கிடையாது. அதால சாப்பிடவும் முடியாது. இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குள்ள அது அந்த தொப்புள் கொடி மூலமா தான் அதுக்கு என்ன போகுது? சாப்பாடோ வாக்க என்னென்ன அதுக்கு தேவையானதெல்லாம் அந்த தொப்புள் கொடி மூலமா தான் அதுக்கு போகுது. அப்போ அந்த ஆத்மா அந்த கருப்பைக்குள்ள இருக்கும்போது கை காலெல்லாம் அப்படி குறுக்கிக்கிட்டு அதை நம்ம பார்த்துருக்கலாம். ஸ்கேன்ல எல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த குழந்தை எப்படி உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அப்படி தன்னுடைய அங்கங்களை எல்லாம் அப்படி குறுக்கிக்கிட்டு அது அப்படி இந்த 10 மாசம் அந்த வயிற்றுல இருக்கணும். 7வது மாசத்துக்கு அப்புறம் அதுக்கு என்ன ஆகுதுன்னா உணர்வு தெரிய ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அதுக்கு உணர்ச்சியே கிடையாது. அதுக்கு அந்த உணர்வு முழுசா என்ன ஆகல, அது வரல, உணர்வு வரல. அப்போ உணர்வு வந்த உடனே அப்போ அந்த குழந்தையால என்ன பண்ண முடியல, அந்த கஷ்டமான சூழ்நிலையில இருக்க முடியாம அது என்ன பண்ணுது, அந்த பக்கம் இந்த பக்கமும் நெளியுது, எப்படியாவது வெளியில வர்றதுக்காக முயற்சி பண்ணுது. ஸோ இப்படி ஒரு கஷ்டத்துல நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு எந்த ஒரு ஆத்மா அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோ அந்த ஆத்மாவுக்கு தன்னுடைய 100 ஜென்ம ஞாபகம் வருமா. பின்னாடி முன்னாடி எடுத்த 100 ஜென்ம ஞாபகம் இருக்குமா. அந்த 100 ஜென்ம ஞாபகம் வந்த உடனே அந்த ஆத்மா உடனே பகவானை பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்குமா. ஆஹா, நான் திரும்ப மாட்டிக்கிட்டேனே, இத்தனை ஜென்மத்துல நான் இத்தனை கஷ்டம்லாம் பட்டிருக்கேனே, திரும்பல நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், திரும்ப இந்த பௌதிக உலகத்துல பிறந்து நான் திரும்ப தானே கஷ்டப்பட போறேன் அப்படின்னு சொல்லி அது பகவான் நோக்கி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கும். என்ன பிரார்த்தனை பண்ணுமா, கிருஷ்ணா நான் ஏதோ தப்பு செஞ்சு திரும்ப மாட்டிக்கிட்டேன். ஆனா நான் பிறந்த உடனே என்ன பண்ண மாட்டேன், வேற எந்த காரியமும் பண்ண மாட்டேன், உங்க பக்தியை மட்டும்தான் பண்ணுவேன், வேற எதுவும் நான் பண்ண மாட்டேன், திரும்ப எனக்கு ஒரு பிறவியே வரக்கூடாது, அந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுமா. ஆனா அது வெளியில வரும்போது தாயுடைய அந்த உடல்ல இருந்து அது வெளியில வரும்போது ஒரு காத்து ஒண்ணு அதை அந்த அழுத்தம் கொடுத்து அதை வெளியில தள்ளுமா. அப்படி அது வெளியில வரும்போது அதுக்கு எல்லாம் மறந்து போயிடுமா. அதுக்கு எல்லாம் மறந்து போய் நீங்க பௌதிக உலகத்துல விழுந்த உடனே யார் தூக்குறாங்களோ யார் வளர்க்குறாங்களோ அவங்க சொல்படி அது என்ன பண்ண ஆரம்பிக்குமா, செயல்பட ஆரம்பிச்சிருக்கணும். அந்த பிரார்த்தனை எல்லாம் அதுக்கு மறந்தே போயிடும். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க 3வது காண்டம். 3வது காண்டம்ல கபில சிக்ஷா
கபில தேவர் தேவஹூதிக்கு உபதேசம் பண்றார். தன் தாயான தேவஹூதிக்கு கபிலர் வந்து உபதேசம் பண்றார். தேவஹூதிக்கும் கர்தம முனிவருக்கும் பிறந்தவர் தான் பகவான் கபிலர். கபிலர் வந்து பகவானுடைய அவதாரம். சோ அப்போ அவர் தன் தாய்க்கு பக்தி பத்தி உபதேசம் பண்றார். பக்தியை பத்தி உபதேசம் பண்ணும்போது ஒரு ஆத்மாவுடைய பயணத்தை பத்தி சொல்றார். எப்படி ஆத்மாவானது ஒரு தேகத்தை எடுக்குது, அந்த தேகத்தை எடுக்கிறதுக்கு அந்த ஆத்மா என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் போகுது. கர்மனா தேவ நேத்ரேன ஜந்துர் தேகோபத்தியதே அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே அப்படிதான் ஆரம்பிக்கும். ஒரு ஜீவனுடைய பயணம் எப்படி ஆரம்பிக்குது, கடைசியில அதுக்கு ஒரு மரணம் வர வரைக்கும் அதை வந்து விளக்குறார். எப்படி வந்து ஒரு ஆத்மாவோட பயணம் எப்படி நடக்குது அப்படின்னு விளக்குறார். சோ இங்க நம்ம பார்க்கிறோம், பரீட்சித் மகாராஜருக்கும் அந்த கஷ்டம் இருக்கு, வயத்துல இருக்கிற அந்த கஷ்டம் இருக்கு. அது கூட சேர்ந்து என்ன கஷ்டமும் சேர்த்துக்குச்சு, இந்த பிரம்மாஸ்திரத்தோட வெப்பமும் சேர்த்துக்குச்சு. ஆனா அவர் ஒரு பக்தராவும் இருக்காரு, அதே சமயத்துல ஒரு சத்திரியரா இருக்கார், வீரமா இருக்காரு. அந்த குழந்தை அவ்வளவு வீரமான குழந்தையா இருக்கு. அதனால அந்த குழந்தையால அதெல்லாம் தாங்கிக்கவும் முடிஞ்சுது. பக்தரா இருக்கிறதுனால அவரை காப்பாத்த வந்த பகவானையும் அதால பார்க்க முடிஞ்சுது. இது எப்படி பார்த்தார், என்ன பார்த்தார் அப்படிங்கிறத நாம அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். அங்குஷ்ட மாத்திரம் அமலம் இந்த ஒரு இது சொல்ல இது பண்றேன். அதாவது இப்போ அர்ஜுனன் வந்து பகவான் கிருஷ்ணர்கிட்ட கேட்டார், நானும் வந்து ஜென்மம் எடுத்துட்டு இருக்கேன், நீங்களும் எடுத்துட்டு இருக்கீங்க, ஆனா எப்படி 2 பேரும் மாறுபடணுமோ அப்ப பகவான் சொல்றார், நீ வந்து எடுத்தா கூட நீங்க வந்து முன் ஜென்ம இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காது, ஆனா எனக்கு எல்லா இதுவும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்றார் இல்லையா பகவான். அது ஒரு இந்த முன் ஜென்ம இதெல்லாம். அதே மாதிரி இந்த குழந்தைக்கு 4வது அத்தியாயத்துல பகவான் முதல்ல என்ன சொல்றார், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிஷ்வாகுவே பிரவீத் அப்படின்னு சொல்றார். உடனே அர்ஜுனுக்கு சந்தேகம் வந்தது. அது எப்படி, நீங்க கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எப்படி விவஸ்வானுக்கு சொல்லியிருக்க முடியும், நீங்களும் நானும் சம வயது தானே அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் பகவான் சொல்றார், அபரேயம் பரம் ஜென்ம அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நானும் நீ எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கோம் அர்ஜுனா, ஆனா உனக்கு அதெல்லாம் மறந்து போயிடும், எனக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஏன்னா என்னுடைய தேகம் நான் மாறுறதே கிடையாது. அவர் பரமபுருஷ பகவான் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். நமக்கு தேகம் மாறும் போது மறதி வந்துடும், ஆனா பகவான் தேகத்தை மாத்துறதே இல்லை. அவர் எத்தனை விதமான உருவங்கள்ல வந்தாலும் அவர் தேகம் மாறுறது கிடையாது. அவர் ராமரா வந்தாலும் சரி, கிருஷ்ணரா வந்தாலும் சரி, நரசிம்மரா வந்தாலும் சரி, வாமனரா வந்தாலும் சரி, மச்ச கூர்மை எந்த அவதாரமா வந்தாலும் சரி, தேகம் மாறுறது கிடையாது. எல்லா தேகமும் அவருடையது ஆன்மீக தேகம்தான். அதனால அவருக்கு ஞாபகம் இருக்கும். பட் இங்க என்ன அப்படின்னாக்க, இந்த குழந்தை பரீட்சித் மகாராஜருக்கு என்ன ஒரு பெண்டிக்ஷன் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து பக்தனா இருக்கு. பக்தனா இருக்க தொட்டு அந்த குழந்தைக்கு பகவானை பார்க்க முடியாது. நான் சொன்ன கபில தேவர் அந்த அவர் உபதேசம் பண்றது என்னன்னா, எந்த ஆத்மா அதிர்ஷ்டசாலியான ஆத்மாவோ, எந்த ஆத்மா பக்தியோட இருக்கிற ஆத்மாவோ, அந்த ஆத்மாவுக்கு 100 ஜென்ம ஞாபகம் வருமா. 100 ஜென்மத்துல முன்னாடி நம்மளுடைய முன் ஜென்மம் 100 ஜென்மம் அதுக்கு ஞாபகம் வருமா. அப்போ அந்த ஜென்மத்துல நடந்ததெல்லாம் நினைச்சு அந்த குழந்தை பயந்து என்ன பண்ணுமா, திரும்பல நான் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டேன், ஏன்னா இத்தனை ஜென்மத்துல எத்தனை கஷ்டப்பட்டிருப்போம், எத்தனை 100 தடவை இறந்துருப்போமே, நினைச்சு பாருங்க. 100 தடவை இறந்துற போது எத்தனை வலி நமக்கு இருந்திருக்கும், எத்தனை வேதையை அனுபவிச்சிருப்போம், அதெல்லாம் ஞாபகம் வந்து திரும்ப வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா பிரார்த்தனை பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்லப்படும். அங்குஷ்ட மாத்திரம் அமலம் ஸ்புரத் புரடமௌலினம் அபிவ்ய தர்ஷனம் ஷியாமம் தடித்வாசமச்சுதம். இவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகம். அங்குஷ்ட மாத்திரம், அங்குஷ்ட அப்படின்னாக்க ஒரு கட்டை விரல் அளவு, கட்டை விரல் அளவு இருக்கார். அவர் பகவான் கட்டை விரலின் அளவுக்கு மட்டுமே இருந்த போதிலும் திவ்யமானவராக இருந்தார். அவர் மிகவும் அழகான கருநிறமுள்ள அழிவற்ற உடலை பெற்றிருந்தார். அவர் மின்னலை போன்றதொரு மஞ்சள் நிற ஆடையையும் பிரகாசமான தங்க கிரீடத்தையும் அணிந்திருந்த கோலத்தில் குழந்தைக்கு காட்சியளித்தார். என்னத்த கார்ட்டூன்லாம் பாக்குறாங்க, இதெல்லாம் ரியல் உண்மையான விஷயங்கள். பகவான் அந்த அங்குஷ்ட மாத்திரம் இருந்தா கூட எத்தனை அழகு வர்ணிக்கப்படுது பாருங்க. பகவானுடைய தேகம் எப்படி இருக்கு, அவர் மஞ்சள் நிற பட்டாடை அணிஞ்சிருக்கார், அத்தனை தங்க கிரீடங்கள் அணிஞ்சிருக்கார், கவச குண்டலங்களோட இருக்கார். பகவானுடைய குண்டலங்கள் என்ன அழகா இருக்கு, என்ன மாதிரியான வர்ணனைகள் பாருங்க. அந்த குழந்தை பாக்குறதுக்கு அந்த அங்குஷ்ட மாத்திரத்துல பகவான் அந்த குழந்தைக்கு காட்சி அளித்திருக்கார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸ்ரீமத் தீர்க சதுர்பாகும் தப்த காஞ்சன குண்டலம் சதச்சாஷம் கதாபானிம் ஆத்மனக சர்வதோ திசம்
பரிப்ரமந்தம் உல்காபாம் ராமயந்தம் கதாம் முகுஹோ. சதுர்புஜத்துல தப்த காஞ்சன குண்டலம், எப்படி எப்படிலாம் அவருடைய அழகு வர்ணிக்கப்பட்டிருக்கு. பகவான் 4 கரங்களுடனும் உருக்கிய தங்கத்தாலான காதணிகளுடனும் கோபத்தால் ரத்தம் போல சிவந்த கண்களுடனும் அழகுபடுத்தப்பட்டிருந்தார். அவர் இங்குமங்குமாக சுற்றித் திரிந்த பொழுது அவரது கதாயுதம் எரி நட்சத்திரத்தை போல் இடைவிடாமல் அவரை சுற்றி சுற்றி வந்தது. இந்த மாதிரி உத்தராவோட கருப்பைக்குள்ள அங்க ஒரு லீலை நடக்கிறது. பகவானுடைய அற்புதமான திவ்யமான லீலை அந்த கருப்பைக்குள்ள நடக்குது. இது வெளியில கிடையாது. உத்தராவோட கருப்பைக்குள்ள பரீட்சித் இருக்கார். பரீட்சித்தை காப்பாத்துறதுக்காக பகவான் அந்த லீலை அங்க போய் அரங்கேற்றம் பண்றார். நெக்ஸ்ட் கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். பொருளுரை. பரமபுருஷனான கோவிந்தன் அவரது பூரணமான ஒரு அம்சத்தினால் பிரபஞ்சத்தினுள் புகுந்து ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திற்குள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் பரமாத்மாவாக தம்மை விரிவடைய செய்கிறார் என்று பிரம்ம சம்ஹிதை கூறுகிறது. இவ்வாறு பகவான் அவரது நினைத்தற்கு அரிய ஆற்றலினால் எங்கும் பரவி இருக்கிறார். இவ்வாறாக தமக்கு பிரிய பக்தரான பரீட்சித் மகாராஜனை காப்பாற்றுவதற்காக உத்தராவின் கருப்பைக்குள் பகவான் புகுந்தார். தமது பக்தருக்கு ஒருபோதும் தோல்வியில்லை என்று கீதையில் 9.31 பகவான் கூறுகிறார். பகவானால் பாதுகாக்கப்படும் ஒருவரை யாராலும் கொல்ல முடியாது. பகவான் கொல்ல விரும்பும் ஒருவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. பகவான் சர்வசக்தி படைத்தவர் என்பதால் விருப்பம் போல் அவரால் காக்கவும் முடியும், கொல்லவும் முடியும். பரீட்சித் மகாராஜன் தமது தாயின் கர்ப்பப்பைக்குள் இருந்த பொழுது அந்த அசௌகரியமான நிலையிலும் அவரது காட்சிக்கு சற்றே பொருத்தமான வடிவில் பகவான் தமது பக்தருக்கு காட்சியளித்தார். பகவானால் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பிரபஞ்சங்களை விட பெரியவராகவும் அணுவை விட மிகச் சிறியவராகவும் ஆக முடியும். கருணையுள்ள பகவான் எல்லைக்கு உட்பட்ட ஜீவராசியின் காட்சிக்கு சற்றே பொருத்தமான முறையில் தோன்றுகிறார். அவர் எல்லையற்றவர் ஆவார். நம்மால் நினைத்து பார்க்க கூடியதை விட மிக பெரியதாகவும் மிக சிறியதாகவும் அவரால் மாற முடியும். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் அதே சர்வசக்தியுள்ள பகவானாகவே இருக்கிறார். உத்தராவின் கருப்பைக்குள் கட்டை விரல் அளவு இருந்த விஷ்ணுவிற்கும் வைகுண்ட மூர்த்தியான நாராயணருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. பகவான் தமது திறமையற்ற பக்தர்களின் சேவையை ஏற்றுக்கொள்வதற்காகவே அர்ச்சா விக்கிரகத்தின் அல்லது வழிபாட்டுக்குரிய மூர்த்தியின் வடிவை ஏற்றுக்கொள்கிறார். பகவானை பௌதீக புலன்களால் உணர்ந்தறிய முடியாது. ஆயினும் பௌதீக மூலப்பொருட்களான அர்ச்சா விக்கிரகத்தின் கருணையால் ஜட உலகிலுள்ள பக்தர்களால் பகவானை சுலபமாக அணுக முடியும். எனவே அர்ச்சா விக்கிரகமானது பௌதீக பக்தர்களால் கண்டறியப்பட வேண்டிய பகவானின் பூரண ஆன்மீக தன்மையை கொண்ட ஒரு வடிவமாகும். பகவானின் இத்தகைய அர்ச்சா விக்கிரகத்தை பௌதீகமானதாக நினைக்கவே கூடாது. பந்தப்பட்ட ஜீவராசிகளின் விஷயத்தில் ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் கடலளவு வேறுபாடு உண்டு என்றாலும் பகவானை பொறுத்தவரை இவ்விரண்டிற்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. பகவானுக்கு அனைத்தும் ஆன்மீகமே. அதை போலவே பகவானுடன் நெருங்கிய உறவு கொண்டுள்ள அவரது தூய பக்தர்களுக்கும் அனைத்தும் ஆன்மீகமே அன்றி வேறில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அற்புதமான பொருளுரை. பிரபுபாதர் என்ன சொல்றார், உத்தராவோட கருப்பைக்குள்ள புகிறது என்ன பெரிய விஷயமா? பகவான் அண்டாந்தரஸ்த பரமானு சயாந்தரஸ்தம் அப்படின்னு பிரம்மசமயத்துல சொல்லப்படுறார். அண்டாந்தரஸ்த சயானு பரமானந்தஸ்தம் அப்படின்னு சொல்றார். அதாவது ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் பகவான் இருக்கார். ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் பகவானால புக முடியும். பகவான் மிக பெரியதுல பெரியவளாகவும் இருப்பார், மிகச் சிறியதுல சிறியராகவும் இருப்பார். ஏகோ பெசோ ரசயத்தும் ஜெகதண்ட கோடிம் அண்டாந்தரஸ்த பரமானு ஜெயாந்தரஸ்தம் அப்படின்னு சொல்லி கோவிந்த மாதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு பிரம்மா சொல்ற. சோ அப்படிப்பட்ட பகவானுக்கு இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் பாத்தீங்கன்னா ராக்கே கிருஷ்ணா மாரேக்கே, மாரே கிருஷ்ணா ராக்கேக்கே அப்படின்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் யாராவது கொல்லணும்னு நினைச்சாருன்னா அவரை எந்த சக்தியாலையும் காப்பாற்ற முடியாது. கிருஷ்ணர் யாரையாவது காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னா அவரை எந்த சக்தியாலையும் கொல்ல முடியாது. ஒரு முறை இப்படித்தான் ஒரு இஸ்கான் பக்தர், அவர் வெளிநாட்டுல வெளிநாட்டுல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வியட்நாம் யுத்தமோ ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சூடு நடக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவங்க இஸ்கான் கோவிலுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. கோவிலுக்குள்ள பக்தர்களை சுட போகும்போது அந்த பக்தர் கொஞ்சம் கூட பயமே இல்லாம என்ன பண்றார்,
அப்படின்னாக்க அந்த துப்பாக்கி வச்சிருக்கிறவர அந்த சுட வர்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வர்றவங்கள்ட்ட கொஞ்சம் கூட பயம் இல்லாம அவங்கள வந்து எதிர்நோக்குறார். அப்போ இவ சுட வந்தவருக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னது இது, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற, நீ என்ன பண்ண முடியும், யார சுட முடியும், என்னை நீ அழிக்கவே முடியாது. ஏன்னா நான் வந்து இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மா. ஆத்மா வந்து நீ துப்பாக்கியாலையும் கொல்ல முடியாது, எந்த ஆயுதத்தினாலும் என்னை வந்து நீ அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்ற, நீ வந்து என்னை கொல்ல போறது கிடையாது. பகவான் நினைச்சா என்ன கொல்ல முடியும், பகவான் நினைச்சா என்ன கொல்ல முடியாது. அவர் என்னை காப்பாத்தணும்னு நினைச்சா உன்னால நிச்சயமா என்ன கொல்ல முடியாது. அவர் என்னை காப்பாத்த வேண்டாம், நான் இப்ப கொல்லப்படணும்னு நினைச்சா அது பண்ண முடியும். அதனால நீ ஒண்ணும் என்ன பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு அவருக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. இவருக்கு என்ன பேசுற, ஒரு துப்பாக்கி வச்சு நம்ம நிக்கிறோம், அவன் பயந்து காலில் விழுவான், என்னை மன்னிச்சு என்ன எப்படியாவது விட்டுரு, என்னை காப்பாத்து, என்னமோ பண்ணுவாங்க, ஓடுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, இவர் என்ன இப்படி பேசுறன்னு சொல்லிட்டு அவர் விட்டார். கொல்லவே இல்லை, அவரை விட்டுட்டார். அந்த மாதிரி பக்தர்கள் வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாம இருக்கிறவங்க தான் பக்தர்கள். பெரிய சன்னியாசி அவர். அவரை கொல்ல முடியல அவனால. அவரை வந்து அவன் அவ்வளவு பிலாசபிக்கலா அவனை வந்து டிஃபீட் பண்ணார். ஆத்மா பத்தியும் சொன்னார், பகவான் நினைச்சாதான் என்ன கொல்ல முடியும், நீ நினைச்சாலும் என்ன கொல்ல முடியாது. அப்போ பகவான் நினைச்சா அவரோட இஷ்டம், என்ன கொல்லணும்னா கொண்டுட்டு போறார், இதுல என்ன வந்தது அப்படின்னு, இதுல எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு. சோ அது மாதிரி பகவான் யாரை காப்பாற்றணும்னு நினைச்சான்னா அவங்கள யாராலையும் கொல்ல முடியாது. இதே பகவான் அவங்கள கொல்லணும்னு நினைச்சான்னா யாராலையுமே எந்த சக்தியாலையும் காப்பாற்ற முடியாது. அப்போ தன்னுடைய பக்தன் அழியறது இல்லைன்னு பகவத்கீதையில சொல்றார். எந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார் என்னுடைய பக்தன் அழியறது இல்லைன்னு? பகவத்கீதையில எங்க சொல்லியிருக்கார்? நமே பக்த பிரணஷ்யதி மாதாஜி. எஸ் எஸ் எஸ். क्षिप्रं भवति धर्मात्मा शश्वच्சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானிஹி நமே பக்த பிரணஷ்யதி அப்படின்னு சொல்றார். क्षिप्रं भवति धर्मात्मा, ரொம்ப சீக்கிரமே அவர் தர்மாத்மாவா ஆயிடுவார். எதனால இந்த சீக்வன்ஸ் எங்க வருதுன்னா, அந்த அபிச்சேது துராசாரோ, என்னுடைய பக்தன் ஏதாவது தவறு செய்து ரொம்ப இழிந்த காரியத்தை செய்தது மாதிரியே இருந்தா கூட அவனை பக்தனா தான் கருதணும், அவனை தவறா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார், க்ஷிப்ரம் ரொம்ப சீக்கிரமே, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, சீக்கிரமே அவன் தர்மாத்மாவா ஆயிடுவான், நல்ல பக்தன் ஆயிடுவான், என்னுடைய பக்தனுக்கு அழிவே கிடையாது, அர்ஜுனா நீ சொல்லு அப்படின்னு சொல்றார். அப்போ அர்ஜுனன் சொன்னார் அப்படின்னாக்க பகவான் அதை காப்பாத்துவார், என்னுடைய பக்தன் அழிய மாட்டான் அப்படிங்கிறது என்னுடைய பக்தனே சொல்லியிருக்கானே, அதை காப்பாத்துவார், அந்த வாக்கை காப்பாத்துவார். அதனாலதான் பக்தர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் நம்ம. பக்தர்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னாக்க பகவான் நிச்சயமா அதை என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். அப்போ அர்ஜுனன் அதுக்காக தான் சொல்ல சொன்னார், நீ சொல்லிட்டியானா நான் அதை கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை சொல்ல சொல்றார். அதனால நம்ம பக்தர்களை பார்த்தா பக்தர்கள்ட்ட நம்ம பிளஸிங் வாங்கிக்கணும். என்ன, நான் ஆன்மீகத்துல நல்லபடியா இருக்கணும், என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில நான் வந்து உறுதியா இருக்கணும், மேல போகணும், நான் நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள்ட்ட நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஸோ அப்படி பகவான் அந்த கருப்பைக்குள்ள நுழைஞ்சு அந்த கட்டை விரல் அளவு தான் இருக்க, அந்த பகவானுக்கும் பிரபா சொல்ற அந்த கட்டை விரல் எல்லாரும் இருக்கக்கூடிய அவருக்கும் நாராயணருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்றார். அதுக்கப்புறம் அதே வச்சு பகவானுடைய அர்ச்சா விக்கிரகத்தினுடைய பெருமைகளை பிரபுபாத நமக்கு சொல்றார். நமக்குத்தான் ஜடம் ஆன்மீகம்ங்கிறதெல்லாம் இருக்கு, பகவான் நினைச்சா எல்லாத்தையும் ஆன்மீகமா மாற்ற முடியும். நம்ம ஜடக்கண்களால எதை பார்க்க முடியுமோ, ஏன்னா பகவானுடைய ஆன்மீக ரூபத்தை இந்த ஜடக்கண்ணால நம்மளால பார்க்க முடியாது, நம்மளால பார்க்க முடிஞ்ச உருவத்துல பகவான் வரார். ஸோ அந்த அர்ச்சா விக்கிரகம் அப்படிங்கிறது கல்லோ மரமோ இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி கிரானைட்டு இல்லைன்னா கருங்கல் அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த பகவானுடைய ரூபம், அந்த அர்ச்சா விக்கிரகத்துல பகவான் சாக்ஷாத் இருக்கார். அந்த அர்ச்சா விக்கிரகத்துக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர் நினைச்சா ஜடத்தை ஆன்மீகமாக்கலாம், ஆன்மீகத்தை ஜடமாக்கலாம், அவருடைய சக்திகளை அவர் எப்படி வேணா பயன்படுத்தலாம். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த சும்மா தலைவர்களுக்கு சிலை வைக்கிறதும் பகவானுடைய கோவில் இருக்கிறதும் சிலைன்னு சொல்லக்கூடாது. கோவில் இருக்கிற சிலைகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, விக்கிரகங்கள், அர்ச்சாமூர்த்தி அப்படிதான் நம்ம சொல்லணும். மனுஷனுக்கு வைக்கிறதா என்னது, சிலை. சிலை வச்சு சிலைக்கு அவங்க வந்து வழிபாடு பண்றாங்க. ஆனா பகவான் கோவில்ல இருக்கார் அப்படின்னா சாக்ஷாத் பகவான் அங்க இருக்கார். நம்முடைய சேவையை ஏத்துக்கிறதுக்காக, நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பகவான் நம்ம பார்க்கக்கூடிய ரூபத்துல பகவான் வந்து அங்க இருக்கார். அஸ்திர தேஜக ஸ்வகதயா நிஹாரம் இவகோபதிஹி விதவந்தம் சன்னிகர்ஷே
பர்யைஷத க இதி அசௌ. இவ்வாறாக சூரியன் ஒரு பனித்துளியை ஆவியாக மாற்றி விடுவதைப் போலவே பகவானும் பிரம்மாஸ்திரத்தின் வெப்பக்கதிர்களை மறைந்து போகச் செய்வதில் ஈடுபட்டிருந்தார். குழந்தையும் பகவானை பார்த்து அது யாராக இருக்கக்கூடும் என்று எண்ணியது. சோ என்ன பண்றார், அந்த கோபதி சூரியன், அந்த கோபதி சூரியன் எப்படி பனித்துளிகள் எல்லாம் ஆவியாக்குறாரோ அந்த மாதிரி பிரம்மாஸ்திரத்துடைய வெப்பத்தை பத்தி நம்ம பார்த்தோம். 3 உலகங்களும் தகிக்கக்கூடிய வெப்பம்னு பார்த்தோம். அதை ஒரு க்ஷணத்துல பகவான் அதை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டார். அந்த குழந்தை ஆச்சரியமா யாரா இருக்கும் இந்த நபர் அப்படின்னு பாக்குது. விதூய யத் அமேயாத்மா பகவான் தர்ம விபுஹு மீஷதோ தாமசஸ்ய தத்ரைவா தர்ததே ஹரிஹி. இவ்வாறு குழந்தை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுதே எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவரும், நேர்மையானவர்களை காப்பவரும், எல்லா திசைகளிலும் பரவி இருப்பவரும், காலவெளியின் எல்லைக்கு உட்படாதவருமான பரமபுருஷ பகவான் திடீரென்று மறைந்து போனார். சோ பகவான் வந்தார், குழந்தைய காப்பாத்தினார். உடனே என்ன பண்ணிட்டார், அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டார். செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். குழந்தை பரீட்சித்து காலவெளிக்கு உட்பட்ட ஒரு ஜீவராசியை பார்த்து கொண்டு இருக்கவில்லை. பகவானுக்கும் தனிப்பட்ட ஜீவராசிக்கும் கடலளவு வேறுபாடு உண்டு. பகவான் இங்கு காலவெளிக்கு உட்படாத பரம ஜீவன் என்று குறிப்பிடப்படுகிறார். ஒவ்வொரு ஜீவராசியும் காலவெளியால் கட்டுப்படுத்தப்படுகிறான். ஜீவராசி குணத்தில் அல்லது தன்மையில் பகவானோடு ஒன்றுபட்டவன் என்றாலும் அளவில் பரமாத்மாவிற்கும் தனிப்பட்ட ஜீவாத்மாவிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஜீவராசிகள் மற்றும் பரம ஜீவனான பகவான் ஆகிய இருவருமே சர்வ வியாபகம் உடையவர்களே. ஏன சர்வம் இதம் ததம் என்றாலும் இவ்விரு சர்வ வியாபகமுள்ள தன்மைகளுக்கும் இடையிலும் ஒரு வித்தியாசம் உண்டென்று பகவத்கீதை கூறுகிறது. ஒரு சாதாரண ஜீவராசியால் அல்லது ஆத்மாவால் அந்த சொந்த உடலுக்குள் மட்டுமே சர்வ வியாபகம் உள்ளதாக இருக்க முடியும். ஆனால் பரம ஜீவனால் எல்லா காலத்திலும் எல்லா வெளியிலும் சர்வ வியாபகம் உடையவராக இருக்க முடியும். ஒரு சாதாரண ஜீவராசியால் அதன் சர்வ வியாபகம் உள்ள தன்மையை கொண்டு மற்றொரு சாதாரண ஜீவராசியின் மீது ஆதிக்க செலுத்த முடியாது. ஆனால் பரமாத்மாவாகிய பரம புருஷரால் இடம், காலம் மற்றும் ஜீவராசிகள் ஆகியவற்றின் மீது முழுமையாக ஆதிக்கம் செலுத்த முடியும். எல்லையற்ற காலம் மற்றும் வெளி ஆகியவற்றினால் அவர் சர்வ வியாபகம் கொண்டவராக இருப்பதால் குழந்தை பரீட்சித்தினுடைய தாயின் கருப்பைக்குள்ளும் அவரால் தோன்ற முடியும். இங்கு அவர் நேர்மையானவர்களை காப்பவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். பரமனிடம் சரணடைந்துள்ள எவரும் நேர்மையானவர் ஆவார். இத்தகைய ஒருவர் எல்லா சூழ்நிலைகளிலும் பகவானால் பாதுகாக்கப்படுகிறார். பகவான் நேர்மையற்றவர்களின் பாவங்களை அவரது புற சக்தியினால் சரி கட்டுகிறார் என்பதால் அவரே மறைமுகமாக அவர்களை காத்து ரட்சிப்பவராகவும் இருக்கிறார். பகவான் இங்கு 10 திக்குகளிலும் உடை அணிந்திருப்பவர் என்று குறிப்பிடப்படுகிறார். அதாவது மேலும் கீழுமாக 10 பக்கங்களில் உடை அணிந்திருந்தார் என்பது இதன் பொருளாகும். அவரால் விரும்பியவாறு எந்த இடத்திலிருந்தும் தோன்றவோ அல்லது மறையவோ முடியும். குழந்தை பரீட்சித்தின் பார்வையிலிருந்து அவர் மறைந்தார் என்பது அவர் வேறொரு இடத்திலிருந்து அங்கு வந்து தோன்றினார் என்பதை குறிப்பதாகாது. அவர் அங்குதான் இருந்தார். குழந்தையின் பார்வையிலிருந்து மறைந்த பிறகு அவர் அங்குதான் இருந்தார். பிரகாசமான ஆகாயத்தை மறைத்துள்ள இந்த பௌதீக திரையும் கூட இயற்கை தாயின் ஒரு கர்ப்பப்பையை போன்றதே ஆகும். மேலும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்தையான பகவானால் நாம் அனைவரும் இயற்கை தாயின் கருப்பைக்குள் வைக்கப்பட்டுள்ளோம். பகவான் எல்லா இடங்களிலும் உள்ளார். துர்கா தேவியின் கர்ப்பப்பையாக உள்ள இந்த ஜட இயற்கைக்குள்ளும் அவர் இருக்கிறார். எனவே தகுதி உள்ளவர்களால் அவரை காண இயலும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவானுடைய சர்வ வியாபகம் அப்படிங்கிறது, வியாபகம் அப்படின்னா என்னன்னா எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்திருக்கிற தன்மை. பகவான் ஒவ்வொரு அணுவிலையும் பரமாத்மாவா இருக்கார்.
பகவான் இந்த பிரம்மஜோதியோடைய பிரகாசத்தின் மூலமா எல்லா இடத்துலயும் இருக்கார். பகவான் தன்னுடைய விஸ்வரூபமா எல்லா இடத்துலயும் இருக்கார். அதே சமயத்துல தனிப்பட்ட நபராகவும் இருக்கார். இதுதான் பகவானை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கல அப்படின்னாக்க பகவானை நம்ம அருவமானவர் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவோம். ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அது. ஏன்னா பகவான் அருவமாகவும் இருக்கார், உருவமாகவும் இருக்கார். பகவானுடைய திவ்யமான ஸ்வரூபம் அப்படிங்கிறது அவருடைய ஆன்மீக உலகத்துல, கோலோக பிருந்தாவனத்துல, வைகுண்ட லோகங்கள்ல நித்தியமான திவ்யமான ரூபத்தோட இருக்கார். அதே சமயம் இந்த பௌதிக உலகத்துல எல்லா இடத்துலயும் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு, பகவான் இருக்கார். சோ இது அவருடைய யோகம் ஐஸ்வரம் அப்படிங்கிற சக்தியை குறிக்கிறது. 9வது அத்தியாயத்துல இந்த யோகம் ஐஸ்வரம் அப்படிங்கிறத பகவான் ரொம்ப தெளிவா நிறைய விளக்கத்தோட எடுத்து சொல்றார். அதே சமயத்துல நாம பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால இங்க பகவான் இல்லை அப்படின்னு கிடையாது. நம்மளால இங்க அவரை பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால இங்க பகவான் இல்லைன்னு கிடையாது. 7வது அத்தியாயம் பகவத்கீதை இப்போ நமக்கு மாயப்பூர் டிவில போயிட்டு இருக்கு, ரெகுலரா கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த இதுல பார்த்தோம் அப்படின்னாக்க அழகா சொல்றாருல பகவான், ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோகோ பிரணவ சர்வ வேதேஷோ சப்தக்கே பௌருஷம் நிருஷோ அப்படிங்கிறார். சோ அது மாதிரி பகவான் இல்லாத இடம் எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. சோ அதனால யாரால அதை பார்க்க முடியும் அப்படின்னா பக்தர்களால தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது பிரகிருதி அப்படின்னு சொல்லப்படுது. பிரகிருதி அப்படிங்கிறது பெண்பால், புருஷர் அப்படிங்கிறவர் ஆண்பால். பகவத்கீதையில 14வது அத்தியாயத்துல சொல்றார் பகவான், சர்வ யோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தியா தாசாம் பிரம்ம மகத் யோனிர் அகம் பீஜ பிரதாபிதா அப்படின்னு சொல்றார். பீஜம் அப்படின்னா விதை. அந்த விதை கொடுக்கிற தந்தை நான் தான். எல்லா ஜீவராசிகளும் என்கிட்ட தான் வர்றாங்க அப்படின்னு சொல்றார். எப்படி ஒரு தந்தையின் விந்து மூலமா ஒரு தாயினுடைய கருப்பைக்குள் ஒரு ஆத்மா வைக்கப்படுதோ, அந்த மாதிரி இந்த ஜட உலகம் அப்படிங்கிறது துர்கையின் கருப்பை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இது ஒரு சிறைச்சாலை, துர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அங்க அந்த ஜீவராசிகளுக்கு உண்டான அந்த விதையை கொடுக்கிறவர் பகவான் தான் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். ததக சர்வ குணாதர்கே சானுகூல ஸ்ரஹோதயே ஜக்ஞே வம்சதரக பாண்டோர் பூயக பாண்டோர் இவௌஜசா. இதன் பிறகு ராசி மண்டலத்தின் நல்ல அறிகுறிகள் அனைத்தும் தோற்றுவிக்கப்பட்டதும் வீரத்தில் பாண்டுவை போலவே இருக்க போகும் அவரது வாரிசும் பிறந்தார். ஜாய் பரிஷித் மகாராஜ் கி ஜாய். பரிஷித் மகாராஜர் பிறந்தாச்சு, குழந்தை பிறந்தாச்சு. சோ அப்ப என்ன ஆச்சான் பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதன் பிறகு ராசி மண்டலத்தின் நல்ல அறிகுறிகள் அனைத்தும் தோற்றுவிக்கப்பட்டதும். நம்ம எப்படி பிறக்கிறோம்? நம்ம கர்மத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்துல செவ்வாய், ஒரு இடத்துல புதன், ஒரு இடத்துல வியாழன், இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிறப்போம். அதுக்கப்புறம் ஜாதகம் கணிச்சு பார்க்கும்போது என்ன பலன் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல முடியும். ஆனா இங்க என்ன பண்றாங்க, ஒரு அவதார புருஷர் வரார் அப்படின்னா அந்த ராசிகள் எல்லாம் என்ன பண்ணுமா, எங்க இருந்தா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போய் அங்க போய் செட்டில் ஆகணும். இதுதான் நமக்கும் பக்தர்களுக்கும் ஒரு வித்தியாசம். சோ நம்ம பிறந்துட்டு என்னத்தை சொல்லக்கூடாது, கிரகங்களை தப்பு சொல்லக்கூடாது. நம்ம கர்ம வினைப்படி அந்த கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கும் போது நம்ம பிறக்கிறோம். ஆனா இந்த மாதிரி அவதார புருஷர்கள் பிறக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த கிரகங்கள் எல்லாம் அவங்களுக்கு எந்த திசையில் இருந்தா அவங்களுக்கு எல்லாம் நல்லதோ அங்க போய் இருந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆஸ்பீஷியஸ் அது எதுவும் தான் அவங்க கிரியேட் பண்றாங்க. சோ அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜாதகம் பார்த்து அதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு பரிகாரம்னா பண்ணிட்டு இருக்கணுங்கிற ஒரு நெசசிட்டியே கிடையாது. நம்ம பகவானை வழிபட்டா போதும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானை வழிபட்டா போதும். அப்போ நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய எல்லாமே மாறிப்படும். நம்மளுடைய கிரகங்களே எல்லாமே ஜாதகமே மாறிப்படும். அப்ப என்ன கிடையாது, அந்த பழைய பலன் நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்போ அகிலா மந்திச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவதத்தில் உறுதி செய்யப்பட்டு உள்ளதை போல் ஜீவராசிகளின் மீது ஆதிக்கம் செலுத்தும் இந்த ராசி மண்டலம் வெறும் கற்பனை அல்ல. நாட்டின் ஆதிக்கத்தினால் ஒரு பிரஜை ஆளப்படுவதை போலவே ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு கணமும் இயற்கை சட்டங்களினால் ஆளப்படுகிறார். நாட்டின் சட்டங்கள் தெளிவாக காணக்கூடிய வகையில் உள்ளன.
ஆனால் இயற்கை சட்டங்கள் பார்த்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு தெளிவாக தோன்றாமல் சூட்சுமமானவையாக உள்ளன. பகவத்கீதையின்படி 3.9 வாழ்வின் ஒவ்வொரு செயலும் நம்மை பாதிக்கக்கூடிய மற்றொரு பிரதிபலனை உண்டாக்குகிறது. விஷ்ணுவுக்காக எங்க செயற்படுபவர்கள் மட்டுமே அதனால் பாதிக்கப்படுவதில்லை. நம் செயல்கள் பகவானின் பிரதிநிதிகளாக உள்ள உயர் அதிகாரிகளால் தீர்மானிக்கப்படுவதால் நம் செயல்களுக்கு ஏற்ப உடல்கள் வழங்கப்படுகின்றன. மிகவும் சூட்சுமமான இயற்கை சட்டத்தின்படி நமது உடலின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தால் ஆளப்படுகிறது. மேலும் ஜீவராசி ஒருவன் அத்தகைய நட்சத்திர ஆதிக்கத்தை திறமையாக கையாள்வதன் மூலம் சிறைப்பட்ட வாழ்வை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய உடலை பெறுகிறான். எனவே ஒரு மனிதனின் விதி அவன் பிறக்கும் நேரத்தில் உள்ள கிரகங்களின் நிலையால் ஆராய்ந்தறியப்படுகிறது. மேலும் ஜோதிட நிபுணரால் உண்மையான ஜாதகம் கணிக்கப்படுகிறது. இது ஒரு பெரும் விஞ்ஞானம் ஆகும். ஒரு விஞ்ஞானத்தை ஒருவன் துஷ்பிரயோகம் செய்தால் அவ்விஞ்ஞானமே பயனற்றதாக விடாது. பரீட்சித் மகாராஜனும் பரமபுருஷரும் கூட நல்ல நட்சத்திரங்களை கொண்ட ஒரு குறிப்பிட்ட சுப முகூர்த்தத்தில் தான் தோன்றினர். இவ்வாறாக ஒரு குறிப்பிட்ட சுப வேளையில் பிறக்கும் உடலின் மீது ஒரு குறிப்பிட்ட ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. மிகவும் மங்களகரமான நட்சத்திரங்களின் சேர்க்கை இவ்வுலகில் பகவான் தோன்றும் பொழுது நிகழ்கிறது. இந்த சுப முகூர்த்தம் ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது. இச்சொல்லை வேற எந்த நோக்கத்திற்காகவும் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. பரீட்சித் மகாராஜன் மிகச்சிறந்த ஒரு சத்திரிய பேரரசாக மட்டுமல்லாமல் பகவானின் மிகச்சிறந்த பக்தராகவும் இருந்தார். இவ்வாறாக அமங்கலமான நேரத்தில் அவர் பிறப்பது சாத்தியம் அல்ல. மரியாதைக்குரிய ஒருவரை வரவேற்பதற்கு ஒரு சரியான இடமும் நேரமும் தேர்வு செய்யப்படுவதை போலவே பரமபுருஷராலேயே அக்கறையுடன் காப்பாற்றப்பட்டவரான பரீட்சித் மகாராஜனை போன்ற ஒருவரை வரவேற்பதற்கும் ஒரு பொருத்தமான நேரம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இந்த நேரம் எல்லா நல்ல நட்சத்திரங்களும் ஒன்று கூடி அரசனை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சுப வேளையாகும். இவ்வாறு பிறந்த அவர் ஸ்ரீமத் பாகவதத்தின் பெரும் புகழுக்குரியவர் ஆனார். இத்தகைய சுப முகூர்த்தத்தை மனிதனால் ஏற்படுத்த முடியாது. ஆனால் பரமபுருஷரின் பிரதிநிதிகளான மேலதிகாரிகளால் இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆனால் ஒரு ஜீவராசியின் நல்வினை அல்லது தீவினைக்கேற்பவே ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. ஜீவராசியால் செய்யப்படும் புண்ணிய செயல்களின் முக்கியத்துவம் இங்கு வெளிப்படுகிறது. புண்ணிய செயல்களால் மட்டுமே நல்ல செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் அழகிய தேக அம்சங்கள் ஆகியவற்றை பெற ஒருவன் அனுமதிக்கப்படுகிறான். சனாதன தர்மம் உபதேசிக்கும் சம்ஸ்காரங்கள் நல்ல நட்சத்திரங்களின் ஆதிக்கத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு மிகவும் பொருத்தமானவை ஆகும். எனவே உயர்ந்த பிரிவினருக்காக சிபாரிசு செய்யப்பட்டுள்ள கர்ப்பாதான சம்ஸ்காரம் அல்லது வித்தை தூய்மைப்படுத்தும் முறையே புண்ணிய செயல்கள் அனைத்திற்கும் ஆரம்பமாகும். இம்முறையால் மனித சமூகத்தில் அதிகமான புண்ணியமும் நுண்ணறிவு கொண்ட ஒரு பிரிவினரை உருவாக்க முடியும். இத்தகைய ஜனத்தொகையினால் மட்டுமே உலகில் அமைதியும் செழிப்பும் மேலோங்கும். உடலுறவு வாழ்வில் பற்றுக்கொண்டுள்ள தேவையற்ற ஜனத்தொகையால் நரக வாழ்வும் தொல்லையும் மட்டுமே விளையும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபுபாதர் என்ன சொல்றார், இந்த சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரத்தை யாராவது தப்பா பயன்படுத்துறதுனால அது இல்லைன்னு ஆயிடாது. ஏன்னா இன்னைக்கு உண்மையா ஜோதிடம் கணித்து சொல்லக்கூடியவங்க எல்லாம் யாரும் கிடையாது. ரொம்ப குறைச்சல். இந்த ஞானம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மறைஞ்ச நிலையில தான் இருக்கு. யாரோ கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் சில பேர் ரொம்ப துல்லியமா இதை சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ நம்ம கேட்கலாம், இங்க பிரபா சொல்றார் அந்த நல்ல சுப நேரம் கூடி வர நேரத்துல அந்த பிறப்பு அப்படிங்கிறது இருக்கு. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னாக்க, பிறக்கிற நேரத்தை நாம முடிவு பண்றோம் இல்லையா? ஏன்னா எப்படியும் சிசேரியன் முடிவாயிடுச்சு. அவங்க சொல்லிடுறாங்க சிசேரியன் தான் பண்ணணும், நல்ல நேரம் பார்த்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம போயிட்டு ஜோசியர்கிட்ட போய் கேட்டு நல்ல நேரம் எது அப்படின்னு சொல்லி அது ஆர்டிஃபிஷியலா பண்றது கிடையாது. இயற்கையிலேயே அந்த குழந்தைக்கு பிறக்கணும் அப்படிங்கிற அந்த நேரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இருக்கும். அப்படி நம்ம சிசேரியன் பண்ணி பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே எந்த கஷ்டமும் இல்லாம வளர்ந்துடுறாங்களா? நம்ம நல்ல நேரம் எல்லாம் கணிச்சு இந்த குழந்தை பிறந்தாலும் எந்த துன்பமும் இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. இது மனிதனால ஏற்படுத்த முடியாது அப்படின்னு பிரபா சொல்ற. மனிதனால இதை உண்டாக்க அந்த கிரகங்கள் எல்லாம் நாமெல்லாம் போய் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படிலாம் நம்மளால எல்லாம் பண்ண முடியாது. அது பகவானால முடியும். சோ இந்த சேர்க்கை தான் என்ன சொல்லப்படுது, கிரகங்களின் இந்த சுபமான சேர்க்கை தான் ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பகவான் அவதரிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம், கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்றோம். இந்த ஜெயந்திங்கிற வார்த்தைய வேற யாருக்காகவும் பயன்படுத்தக்கூடாது. ஆனா துரதிருஷ்டவசமா இந்தியால என்ன ஆச்சு, சாதாரணமா அரசியல்வாதிகளுக்கு, தலைவர்களுக்கு எல்லாம் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது செய்யவே கூடாது. ஜெயந்தி அப்படிங்கிற வார்த்தை பகவானுக்கு மட்டுமே உரித்தானது. இப்ப பகவத்கீதை கீதா ஜெயந்தி சொல்றோம், அது சொல்லலாம். ஏன்னா பகவானுக்கும் பகவத்கீதைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்ப நம்ம கீதா ஜெயந்தின்னு சொல்றோம். கீதையை பகவான் பேசின நாள் கீதா ஜெயந்தி அப்படின்னு சொல்றோம்.
பகவானுக்கு மட்டும்தான் அந்த ஜெயந்திங்கிற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி யார் ஒருத்தர் இங்க பிரபுபாதர் இருந்து 3.9 இங்க கோட் பண்றார். யஜ்ஞாத்தாத் கர்மணோன் எத்திர லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சார. முக்த சங்க சமாச்சாரம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த கர்ம பந்தத்துல ஸ்லோகம் அர்த்தம் ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விசேஷமா இருக்கும். என்ன அர்த்தம்? யஜ்ஞார்த்தா கர்மனோன் அந்யத்ர. அந்யத்ர அப்படின்னாக்க யாகத்துக்காக மட்டுமே செயல்கள் செய்யப்படணும். யாகத்துக்காக செய்யப்படாத அந்யத்ர, யாகத்துக்காக செய்யப்படாத செயல்கள் என்ன பண்ணும்? லோகோயம் கர்மபந்தனக, நம்மள கர்மபந்தத்துல கொண்டு போய் விட்டுரும். யாகத்துக்காக செய்யக்கூடிய செயல்கள் நம்மளை விடுவிக்கும். அதை தவிர மற்ற செயல்கள் நம்ம கர்ம பந்தனத்துல சிக்க வச்சிடும். லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சார அப்படின்னு சொல்றார். அதனால பகவானுடைய திருப்திக்காக காரியங்களை செய்யணும். நம்முடைய திருப்திக்காக செஞ்சோம் அப்படின்னா மாட்டிக்குவோம். இல்ல என் பக்கத்து வீட்டுக்காரரு, இல்ல என் வீட்டுல என் பையன் பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் திருப்திக்காக செஞ்சோம்னா மாட்டிக்குவோம். பகவானுடைய திருப்திக்காக மட்டுமே காரியங்கள் செய்யணும். அதனாலதான் நம்ம சமைச்சு அந்த உணவை முதல்ல பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். வேற என்ன யாகம் நம்ம பண்ண முடியும்? ஒரு யாகமும் பண்ண முடியாது. கலியுகத்துல நம்மளால எந்த யாகங்களையும் சரியா பண்ண முடியாது. பகவானுக்கு டெய்லி நம்ம சமைக்கிற அந்த உணவை பகவானுக்கு அழகா துளசி பத்திரம் போட்டு பகவானுக்கு நிவேதனம் பண்றது மிகப்பெரிய யாகம். அந்த யாகத்தை செஞ்சு அதை நம்ம பிரசாதமா சாப்பிடும் போது அப்போ நாம அதுல இருந்து விடுவிக்கப்படுறோம். யஜ்ஞசிஷ்டா சினசந்தோ முச்சந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தே துவகம் பாபா ஏ பச்சந்தி ஆத்ம காரணாத் அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல, அடுத்த 2வது ஸ்லோகத்துல சொல்றார். யஜ்ஞசிஷ்டா, யஜ்ஞசிஷ்டான்னா என்ன? யஜ்ஞத்தினுடைய மீதியை, யாகம் செஞ்சு அதனுடைய மீதியை சாப்பிடுறவங்க இந்த பாவ விளைவுகள்ல இருந்து விடுபடுறாங்க. யஜ்ஞசிஷ்டா சினசந்தோ முச்சந்தே சர்வ கில்பிஷைஹி, எல்லா பாவ விளைவுகள்ல இருந்து விடுபடுறாங்க. இல்ல அப்படின்னா புஞ்சதே தே துவகம் பாபா. புஞ்சத்தேனா சாப்பிடுறது. நம்ம தட்டுல இட்லி சட்னி நல்ல மொறுமொறுன்னு தோசை இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுதான்? புஞ்சதே தே துவகம் பாபா, பாவத்தை தான் சாப்பிடுறோம். ஏ பச்சந்தி ஆத்ம காரணாத், எனக்கு பிடிக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்டோம்னா பாவத்தை தான் சாப்பிடுறோம். அது வெஜிடேரியனாவே இருந்தாலும் சரி, நீங்க வெங்காயம் பூண்டும் போடலைன்னாலும் சரி. வெங்காயம் பூண்டு போடாம சாப்பிட்டுட்டா அது என்ன கிடையாது? பிரசாதம் கிடையாது. வெங்காயம் பூண்டு போடாம பகவானுக்கு நிவேதனம் பண்ணாதான் அது பிரசாதம் ஆகும். சில பேருக்கு இந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம ஜெயின் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜெயின் ஹோட்டல்ல அவங்க என்ன பிரசாதம் என்ன பகவானுக்கு என்ன நிவேதனமா பண்றாங்க? கிடையாது. வெங்காயம் பூண்டு கிடையாது, அவ்வளவுதானே தவிர அது பிரசாதம் கிடையாது. நாம என்ன பண்ணணும்? பிரசாதம் தான் சாப்பிடணும். அதனால்தான் சொல்ற புஞ்சத்தே தே துவகம் பாப்பா ஏ பச்சந்தி ஆத்ம காரணா. ஸோ அதனால ஹோட்டல்ல வெளியிடங்கள்ல அவங்கெல்லாம் எதுக்காக தயார் பண்றாங்க? ஆத்ம காரணா தானே. ஹோட்டல் நடத்துறாங்கன்னா என்ன? பகவானுக்கு நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும், அந்த நோக்கத்தோடைய பண்றாங்க. செல்ஃபிஷ், அவங்களுக்கு பணம் வேணும், ஒரு வியாபாரம் அவங்க பண்றாங்க. ஸோ அதே அவங்க பகவானுக்கு நிவேதனம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பானது. நீங்க பாத்தீங்கன்னா இஸ்கான் நிறைய பெரிய நகரங்கள்லாம் கோவிந்தாஸ் அப்படின்னு பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கு. கோவிந்தாஸ் வெளிநாடுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இந்தியாலயும் நிறைய இடங்கள்ல இருக்கு கோவிந்தாஸ். பாம்பேல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் கோவிந்தாஸ். மாயப்பூர்லயும் இருக்கு, பிருந்தாவன்ல இருக்கு. சென்னையில கூட சென்னை டெம்பிள்ல சுத்த சத்வா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் சமைச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க. நீங்க எல்லாமே வாங்கி சாப்பிடலாம். என்னென்ன வேணுமோ, பர்கர், பீஸா, என்னென்ன வேணுமோ, என்ன மாடர்னா இருக்கிறது இருக்கு, இட்லி தோசையும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். எல்லா விதமான உணவுப் பொருள்களும் அங்க நமக்கு பிரசாதமா கிடைக்கும். ஸோ அதனால இங்க அந்த மாதிரி யார் நடந்துக்கிறாங்களோ அவங்க எல்லா கர்ம வினைகள்லேருந்தும் விடுவிக்கப்படுவாங்க. எதுக்காக இதை பிரபுபாத் சொல்றாரு அப்படின்னா, இல்லை அப்படின்னா நம்ம பிறக்கிற அந்த காலம் நேரம் இதெல்லாம் எதை வச்சு கணிக்கப்படுது? தயவு செய்து எந்த கோள்களையும் எந்த கிரகங்களையும்
நம்ம வந்து குற்றம் சொல்லவே கூடாது. இந்த சனி திசை நடக்குது, அதனால இப்படி ஆயிடுச்சு, இந்த திசை நடக்குது அதனால எனக்கு கஷ்டம், அந்த திசை நடக்குது இதனால கஷ்டம். நம்ம பண்ண கர்ம வினைனால நமக்கு கஷ்டமே தவிர, அந்த திசை எதுக்கா எப்படி அந்த இடத்துல அவர் வந்தார், நம்ம பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அதை லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதை அந்த டைம்ல வந்து அந்த பலன் நமக்கு கொடுக்கறதுக்காக அவங்க வந்து வர்றாங்க. ஸோ அதனால புண்ணிய கர்மங்கள் செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீ கிடைக்குது, உயர்குடி பிறப்பு, கல்வி அறிவு இதெல்லாம் கிடைக்குது. அதுக்கு பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்ப்பதான சம்ஸ்காரம் அப்படிங்கிறத சொல்றார். இங்கதான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றார். கர்ப்பதான சம்ஸ்காரம்னா என்ன? மேபி நம்ம எல்லாரும் இப்போ அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்திருப்போம். ஆனாலும் அடுத்த தலைமுறைக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். கர்ப்பதான சம்ஸ்காரம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கணவனும் மனைவியும் நல்ல மனநிலையோட பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணி பக்தியோட இணையிறது தான் கர்ப்பதான சம்ஸ்காரம். நாம ஜபம் செஞ்சு அந்த நாள்ல யாகங்கள் எல்லாம் செஞ்சுதான் என்ன பண்ணாங்க, இணைஞ்சாங்க. அது மூலமா பிறக்கிற பிரஜைகள், அந்த குழந்தைகள் நல்ல ஒரு சமுதாயத்தை உண்டாக்க முடியும். இல்லைன்னா வெறும உடல் சுகத்துக்காக இணையும் போது என்ன ஆகும், இப்ப இருக்கிற சமுதாயம் மாதிரி தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை, இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ஆண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லா இடத்துலயும் தானே இன்னைக்கு நடக்குது. அந்த மாதிரி ஒரு சமுதாயம் தான் இருக்கும். ஸோ அதனால கர்ப்பதான சம்ஸ்காரம் அப்படிங்கிறது முக்கியமான சம்ஸ்காரம். அந்த பிறப்பை தூய்மைப்படுத்துறதுங்கிறது அங்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து 3வது மாசம் பும்சவனம் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து சீமந்தம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் நாமகரணம், புண்ணியாஜனம் அதெல்லாம் நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் காது குத்துறது, அன்னப்பிரஷ்னம் பண்றோம், காது குத்துறோம். அதுக்கப்புறம் வித்யாரம்பம். ஸோ இதெல்லாம் சம்ஸ்காரங்கள். இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ண 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 ஒருத்தர் தூய்மை அடைய முடியும். பிறக்கும்போது சூத்ரர்களா பிறக்கிறாங்க, சம்ஸ்காரத்தினால அவங்க வந்து தூய்மை அடைகிறாங்க. சம்ஸ்காரங்கள் ரொம்ப அவசியம். எந்த சம்ஸ்காரம் பண்ணாலும் அந்த இடத்துல நாம சங்கீர்த்தனம் இருக்கணும். குழந்தைக்கு பேர் வச்சாலும் சரி, முடி இறக்கினாலும் சரி, காது குத்தினாலும் சரி, அன்னப்பிரஷ்னம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த இடத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், வர்றவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுக்கணும். அதை பண்ணும்போது அந்த சம்ஸ்காரம் முழுமை பூர்த்தி அடையுது. தஸ்ய பிரீத்தமனாராஜ விப்ரை தௌமிய கிருபாதிபிஹி ஜாதகம் காரயாம் ஆச வாசகித்வாச்ச மங்கலம். குழந்தை பிறந்தாச்சு, அது உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். தாத்தாவான யுதிஷ்டிர மகாராஜர் பேரன் பிறந்ததுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே ஜாதகம் கணிக்கணும் இல்லையா, குழந்தை பிறந்த உடனே அதுக்கான செயல்கள்ல அவர் இறங்குறார். பரீட்சித் மகாராஜனின் பிறப்பால் மிகவும் திருப்தி அடைந்த யுதிஷ்டிர மகாராஜன் தூய்மைப்படுத்தும் பிறப்பு சடங்கை நிறைவேற்ற செய்தார். தௌமியரையும் கிருபரையும் தலைமையாக கொண்ட கற்றறிந்த பிராமணர்கள் மங்களகரமான மந்திரங்களை ஒத்தினர். ஸோ இந்த மாதிரி அங்க வந்து புண்ணியாஜனம் நடக்கிறது. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஜி சாந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை: வர்ணாசிரம தர்ம முறையில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள தூய்மைப்படுத்தும் சடங்குகளை செய்வதில் கைதேர்ந்தவர்களாக உள்ள நல்ல நுண்ணறிவுள்ள ஒரு பிராமணர்களின் பிரிவு தேவையாக உள்ளது. இத்தகைய தூய்மைப்படுத்தும் சடங்குகள் அவசியம் தேவை. இல்லையெனில் நல்ல மக்கள் தொகையை பெறுவது சாத்தியமல்ல. மேலும் இக்கலியுகத்தில் இந்த தூய்மைப்படுத்தும் முறைகள் இல்லாததால் உலக மக்கள் அனைவரும் சூத்திரர்களின் இடையில் அல்லது அதைவிட இழிவான நிலையில் உள்ளனர். இந்த யுகத்தில் நல்ல வசதிகளும் நல்ல பிராமணர்களும் இல்லாததால் தூய்மைப்படுத்துவதற்குரிய வேத முறைகளை புதுப்பிப்பது சாத்தியமல்ல. ஆனால் இந்த யுகத்திற்காக பாஞ்சராத்திரிக முறையும் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இம்முறை சூத்திரர் பிரிவினரின் மீது நன்கு செயற்படுகிறது. கலியுகத்தில் எல்லோரும் சூத்திரர்களாகவே இருப்பதால் இதுவே பொருத்தமான தூய்மைப்படுத்தும் முறை என சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய தூய்மை சடங்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்காக மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது, வேறெந்த நோக்கத்திற்காகவும் அல்ல. ஆன்மீக முன்னேற்றமானது உயர்ந்த அல்லது தாழ்ந்த பிறப்பிற்கு ஒருபோதும் கட்டுப்பட்டதல்ல. கர்ப்பாதான சடங்கிற்கு பிறகு சீமந்தோ நயனம், சத பஷனம் போன்ற மற்ற சடங்குகளும் உள்ளன. இவை கருவுற்ற நிலையில் நடத்தப்படுபவையாகும். குழந்தை பிறந்ததும் முதலாவதாக செய்யப்படும் தூய்மை சடங்கு ஜாத கர்மமாகும். இச்சடங்கை யுதிஷ்டிர மகாராஜன் குலகுருவான தௌமியரையும் கிருபாச்சாரியரையும் போன்ற நல்ல கற்றறிந்த பிராமணர்களின் உதவியுடன் முறையாக நிறைவேற்றினார். கிருபாச்சாரியர் ஒரு புரோகிதர் மட்டுமல்லாமல் மிகச் சிறந்ததொரு தளபதியும் ஆவார். இச்சடங்கை நிறைவேற்றுவதற்காக
கற்றறிந்த பக்குவமான இவ்விரு புரோகிதர்களையும் உதவியாளர்களாக மற்ற நல்ல பிராமணர்களையும் யுதிஷ்டிர மகாராஜன் வேலைக்கு அமர்த்தியிருந்தார். எனவே சம்ஸ்காரங்கள் அல்லது தூய்மைப்படுத்தும் முறைகள் அனைத்தும் வெறும் சம்பிரதாயங்களோ அல்லது சமூக நிகழ்ச்சிகளோ அல்ல. இவை நடைமுறை நோக்கங்களுக்கு ஏற்றவையாகும். இவற்றை தௌமியரையும் கிருபரையும் போன்ற கைதேர்ந்த பிராமணர்களால் வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இத்தகைய பிராமணர்கள் மிகவும் அரிதானவர்கள் மட்டுமல்லாமல் இக்கலியுகத்தில் இத்தகையவர்கள் கிடைப்பதும் இல்லை. ஆகவே இழிவடைந்த இந்த யுகத்தில் ஆன்மீக முன்னேற்றமடையும் நோக்கத்திற்காக கோஸ்வாமிகள் பாஞ்சராத்திரிக முறையை சிபாரிசு செய்கின்றனர். கிருபாச்சாரியர் கௌதமரின் குடும்பத்தில் பிறந்தவரும் சத்பன் மகர்ஷியின் புதல்வரும் ஆவார். அவரது பிறப்பு தற்செயலானது என்று கூறப்படுகிறது. புகழ்பெற்ற ஒரு சொர்க்கலோக பெண்ணாகிய ஜனபதியை சத்பன் மகரிஷி தற்செயலாக சந்தித்தார். ரிஷியும் தமது விந்தை இரு பாகங்களாக பாய்ச்சினார். உடனடியாக ஒரு பாகம் ஆணாகவும் மற்றொன்று பெண்ணாகவும் இரட்டை குழந்தைகளாக பிறந்தன. பிற்காலத்தில் ஆண் குழந்தை கிருப என்றும் பெண் குழந்தை கிருபி என்றும் அறியப்பட்டனர். காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்த சந்தனு மகாராஜன் இக்குழந்தைகளை கண்டெடுத்து சரியான தூய்மைப்படுத்தும் முறைகளின் வாயிலாக அவர்களை பிராமணர்களின் நிலைக்கு உயர்த்தினார். கிருபாச்சாரியர் பிற்காலத்தில் துரோணாச்சாரியாரை போன்ற மிகச்சிறந்த தளபதியானார். அவரது சகோதரி துரோணாச்சாரியாரை திருமணம் செய்து கொண்டார். துரோணாச்சாரியார் பிறகு துரியோதனின் பக்கம் சேர்ந்து கொண்டு குருட்சேத்திர போரில் கலந்து கொண்டார். பரீட்சித் மகாராஜனின் தந்தையான அபிமன்யுவை கொல்ல கிருபாச்சாரியார் உதவினார் என்ற போதிலும் துரோணாச்சாரியாரை போலவே அவரும் ஒரு மிகச்சிறந்த பிராமணராக இருந்ததால் பாண்டவர்களின் குடும்பத்தினால் அவர் உயர்வாக மதிக்கப்பட்டார். துரியோதனனுடனான சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தோற்கடிக்கப்பட்டு காட்டிற்கு அனுப்பப்பட்ட போது திருதராஷ்டிரர் அவர்களை கிருபாச்சாரியரிடம் ஒப்படைத்தார். பாண்டவர்களின் வனவாசத்தின் போது கிருபாச்சாரியரும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். யுத்தத்தின் முடிவில் கிருபாச்சாரியர் மீண்டும் அரச சபையின் உறுப்பினரானார். மேலும் பரீட்சித் மகாராஜன் பிறந்த சமயத்தில் மங்களகரமான வேத மந்திரங்களை ஓதி சடங்கை வெற்றியடைய செய்வதற்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். யுதிஷ்டிர மகாராஜன் அரண்மனையை துறந்து இமாலயத்திற்கு செல்லும் பொழுது பரீட்சித் மகாராஜனை கிருபாச்சாரியாரின் சீடராக அவரிடம் ஒப்படைத்து கிருபாச்சாரியார் மகாராஜனை நன்கு கவனித்துக் கொள்வார் என்ற திருப்தியுடன் வெளியேறினார். மிகச்சிறந்த நிர்வாகிகள், அரசர்கள் மற்றும் பேரரசர்கள் எப்பொழுதும் கிருபாச்சாரியாரை போன்ற கற்றறிந்த பிராமணர்களுடைய வழிகாட்டலின் கீழ் இருந்தனர். இவ்வாறாக அரசாங்க கடமைகளை அவர்களால் ஒழுங்காக நிறைவேற்ற முடிந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபுபாதர் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றார். இந்த சீமந்த நயனம் இந்த மாதிரி சடங்குகள் எல்லாம் ஒரு சமுதாய விழா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிப்போச்சு. பேபி ஷவர் அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங்க்கு, ஃபோட்டோ ஷூட்டிங்க்கு அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர அங்கே நாம சங்கீர்த்தனமோ பகவானுடைய நாம ஸ்மரணமோ அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய சடங்குகளோ எதுவும் கிடையாது. இது வெறும் சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. இது நம்மளோட வாழ்க்கையே மாற்றக்கூடியது. ஒரு குழந்தை பிறக்க போகிற அந்த 7வது மாசம் எதுக்காக இதை பண்றாங்க நம்ம இப்ப பார்த்தோம். 7வது மாசத்துல அதுக்கு உணர்வு வருது. உணர்வு வரும்போது அந்த குழந்தை கேட்கிற மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். அந்த தாய் நாம ஜபத்தை பண்ணணும். நான் புஸ்தக விநியோகம் பண்ணும்போது இந்த மாதிரி யாராவது கர்ப்பிணி பெண்களை பார்த்தா கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து இந்த கிருஷ்ணா புக்கை கொடுக்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவேன். எப்படியாவது அவங்க கையில கிருஷ்ணா புக்கை கொடுத்துட்டோம். டெய்லி அது கதையா இருக்கும். பகவத்கீதைனா படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் அப்படின்னா அவங்களுக்கு அந்த படங்கள் எல்லாம் காட்டி குழந்தைக்கு ரொம்ப நல்லதுமா, இந்த புஸ்தகத்தை வச்சு ஒரு நாள் ஒரு கதை படிச்சா கூட போதுமா, நீங்க 3 மாசம் அழகா அதை படிச்சுக்கிட்டே வரலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த கிருஷ்ணா புத்தகத்தை கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பாடா எப்படியாவது இந்த கிருஷ்ணா வந்து அவங்க கிட்ட போய் சேர்ந்துட்டா, இவங்க படிச்சாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கும் நல்லது, அவங்களுக்கு நல்லது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த குழந்தைக்கு எது நல்லதோ அதை கொடுக்க பார்க்கணும். கபிலர் வந்து அந்த கபில சிக்ஷால சொல்ற அந்த அந்த தந்தையினுடைய விந்துலேருந்து தாயினுடைய கருப்பைக்கு போகக்கூடிய அந்த ஆத்மாவுடைய வளர்ச்சி முதல் நாள்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. டே 1ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அது வந்து ஒரு நீர்க்குமிழ் மாதிரி இருந்து அது எப்படி வளர்ச்சி அடையுது, அப்போ எந்தெந்த காலத்துல தாய் என்னென்ன மாதிரி உணவுகளை சாப்பிடணும், என்ன மாதிரி இருக்கணும், இப்பேற்பட்ட விஞ்ஞானம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஸ்கேன் இருந்தது, என்ன இருந்தது, அதெல்லாம் அவ்வளவு விளக்கமா அந்த பகுதியில அந்த அத்தியாயத்துல வந்து ரொம்ப விளக்கமா வந்து கபிலர் வந்து சொல்றார். அப்போ அந்த குழந்தைய நம்ம பெற்று எடுக்கிறோம் அப்படின்னா அந்த தாய்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர வயத்துல இருக்கிற அந்த குழந்தை என்ன மாதிரி இருக்கும்,
அந்த குழந்தை என்ன அவஸ்தைப்படும், அதுக்கு என்ன தேவை, அந்த குழந்தைக்கு தேவையான உணவு பகவானுடைய நாம தான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தாய் எந்த அளவுக்கு நாம ஜபம் பண்றாளோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை அது கேட்கும். வயத்துல இருக்கிற குழந்தைக்கு அது கேட்கும். அந்த குழந்தை வந்து நல்லபடியா பக்தனா வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படித்தான் பிரகலாதர் கேட்டார் வயத்துல இருந்து. பிரகலாதர் கேட்டது வயத்துல இருந்து நாரதர்கிட்ட கேட்டதுனாலதான் பிறக்கும் போதுல இருந்தே அவர் பக்தரா பிறந்தார். இந்த மாதிரி நமக்கு சத்தங்கள் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறோம். கண்டுக்காம எப்ப பார்த்தாலும் டிவி பாக்குறதும், கையில செல்போன் வச்சுக்கிட்டு தேவையில்லாத பாக்குறதும் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் வந்து ரொம்ப மைல்டா மியூசிக் கேட்கறது, அந்த மாதிரி சாத்வீகமா இருக்க முயற்சி பண்ணுவாங்க. அது கூட ரொம்ப வந்து பயன் கிடையாது. எதுதான் நமக்கு உண்மையான பயனை கொடுக்கும் அப்படின்னா பகவானுடைய லீலைகளை, லீலா ஸ்மரணம், நாமஸ்மரணம், இதுதான் நமக்கு வந்து பயனளிக்குமே தவிர மற்றபடி நம்ம ரொம்ப சாத்வீகமா வாழ்றதுனால ஒரு பெரிய நன்மை எல்லாம் ஒன்றும் அதுல கிடையாது. அதை நாம வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு அதைப்படி நம்ம செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமன் கூட சேர்ந்து பரீட்சித்தை கொல்லணும்னு நினைச்சா கூட அவரை என்ன பண்ணல, இவங்க ஒதுக்கி வைக்கல. ஏன் அப்படின்னாக்க ஒரு சமயத்துல செஞ்சுட்டாங்க, அவ்வளவுதான், அது அதோட போச்சு. மிகச்சிறந்த பிராமணர்கள், ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரையே தான் என்ன பண்றாங்க. தௌமியர் வந்து எப்பவுமே பாண்டவர்கள் கூட இருக்கக்கூடியவர், மிகப்பெரிய ஒரு ரிஷி. அவரும் அவங்களுக்கு வழிகாட்டுறார். கிருபாச்சாரியார், தௌமியர் ரெண்டு பேரும் இந்த அற்புதமான இந்த குழந்தைக்கு இந்த விசேஷங்கள் எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. பிரபா சொல்றார், கடைசியில பரீட்சித் மகாராஜனை கிருபாச்சாரியாருடைய சீடனாக்கிட்ட தான் யுதிஷ்ட மகாராஜர் காட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். நேரம் ஓடி விட்டது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 9வது பதத்துல வந்து தகுதியற்ற பக்தர்களுக்காக அர்ச்சா விக்கிரகம்னு வருது. அது என்ன இதுல சொல்ற? பகவானை பாக்குறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது இல்லையா? நேரா அவருடைய ரூபத்தை பாக்குறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது இல்லையா? சோ பகவான் அதுக்காக நமக்காக என்ன பண்றார், நம்மளால எந்த உருவத்தை பார்க்க முடியுமோ அந்த உருவத்தை பகவான் அதை ஏத்துக்கிட்டு வர்றார். தகுதியான பக்தர்களுக்கு பகவானுடைய அந்த உருவத்தையே அவங்களால பார்க்க முடியும். ஒரு சமயத்துல பிரபுபாதர் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்க, அப்போ ஜப்பான்ல நினைக்கிறேன், ரொம்ப பெரிய ஹால் புக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஹால் புக் பண்ணி நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க. கடைசியில பார்த்தா யாருமே அங்க வரல. அப்போ பக்தர்களுக்கு எல்லாம் ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு, நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணோம், கடைசியில யாரும் வரலையே அப்படின்னு சொல்லி. பிரபா சொல்ற, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி சோர்வா இருக்கீங்க, நாரதர் வந்தார் நாம சங்கீர்த்தனை கேட்கறதுக்கு அப்படின்னு பிரபா அவரால் பார்க்க முடியுது. நாரதர் வந்து நாம சங்கீர்த்தனத்தை கேட்கறத பிரபுபாதரால பார்க்க முடியுது. ஆனா இவங்களெல்லாம் பார்க்க முடியல. அப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால எங்க நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது, எங்க வந்து பகவானுடைய நாமம் இருக்கோ அங்க பகவான் இருக்க, பக்தர்கள் இருக்காங்க. அதை பார்க்கக்கூடிய கண்கள் அவங்களுக்கு இருக்கு, நமக்கு கிடையாது. நம்ம பார்க்கறதுக்கு என்ன பார்க்க முடியுமோ அந்த ரூபத்துல பகவான் வர்றார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. 1 minute. மாதாஜி, நாமகரணம் அடுத்து காது குத்து, அதுக்கு இடையில ஏதோ சொன்னீங்க மாதாஜி, அது மிஸ் பண்ணிட்டேன் நான். அந்த ஆர்டர் நாமகரணம், காது குத்துறது, அப்புறம் அங்க ஏதோ சொன்னீங்க மாதாஜி, அது என்னன்னு தெரியல. இது எனது அன்னப்பிரஷ்னா. அன்னப்பிரஷ்னா. அன்னப்பிரஷ்னா முதல் தானியம் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த ஃபுட்டு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல தானியம் கொடுப்பாங்க இல்லையா? முதல்ல ஃபுட்டு வந்து அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் குழந்தைக்கு பழம் எல்லாம் கொடுப்பாங்க. பட் தானியங்கள் கொடுக்கக்கூடிய முதல் நிகழ்ச்சி வந்து அன்னப்பிரஷ்னா. பொதுவா அன்னப்பிரஷ்னா வந்து குருவாயூர் கோயில நிறைய பகவான் முன்னாடி வந்து அன்னப்பிரஷ்னா பண்ணுவாங்க. குருவாயூர் கோயில நிறைய கொடுப்பாங்க. அது தெரியும் மாதாஜி. அதான் அன்னப்பிரஷ்னா. அதுதான். ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறம் காதி குத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு வித்யாரம்பம், குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கறது. முன்னாடிலாம் நெல்லுல போட்டு அந்த ஓம்னு எழுத வைப்பாங்க. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் பண்றது இல்ல. நம்ம பண்ணணும், அதெல்லாம் நம்ம பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். பேர் வைக்கும் போது கூட அதை எழுதுவோம். அப்புறம் காதுல சொல்லுவாங்க, அப்படி இல்ல மாதாஜி? ஆமா, காதுல 3 தடவை சொல்லுவாங்க.
So இதெல்லாம் நம்ம சடங்கு மாதிரி பண்ணக்கூடாது. சடங்கு மாதிரி பண்ணாம அந்த குழந்தைக்கு அந்த பிறந்ததுல இருந்தே பகவானுடைய தொடர்பு கிடைக்கணும். அதனால வயத்துல இருக்கும் போதே நாம ஜெபம் பண்றது, நாம சங்கீர்த்தனம் கேட்கறது, கிருஷ்ணா புக் படிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். கிருஷ்ணா புக், அந்த கிருஷ்ணரை பத்தி ஒரு பிக் புக் இருக்கே, அதான் கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் பிக் புக் இருக்கு. நீங்க கூட எங்க ஒரு பிரெக்னன்ட் உமன் யாராவது பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் ரெக்கமெண்ட் தெம். ஓகே மாதாஜி. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி, யூ கேன் ரெக்கமெண்ட் தெம். ஹரே கிருஷ்ண மந்திரம் கேளுங்க, அந்த எத்தனை டியூன்ல எவ்வளவோ பக்தர்கள் பாடி இருக்காங்க, அதை கேளுங்க, இந்த கிருஷ்ண புக் படிங்க அப்படின்னு யூ கேன் ரெக்கமெண்ட் தெம். எப்படியாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு என்ன பண்ணணும், பகவானோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நம்ம கொடுக்கணும். நல்லா அருமையா சொல்லிட்டீங்க மாதாஜி. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபா சொல்றதுதான் நான் திரும்ப சொல்றேன். இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த 9வது பதத்திலேயே பந்தப்பட்ட ஜீவராசிகளின் விஷயத்தில் ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் கடலளவு வேறுபாடு உண்டு. அந்த அர்ச்சா விக்கிரகத்தை பௌதிகமா நினைக்க கூடாதுன்னு அப்புறம் வருதுல்ல மாதாஜி. ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும்னா பக்தி பண்றது ஆன்மீகமா இல்ல ஆன்மீகம்னு தனியா என்ன மாதாஜி இது? இப்போ நம்ம அதான் நான் சொன்னேன், ஒரு மனுஷனுக்கு செலை வைக்கிறதுக்கும் பகவானுடைய அர்ச்சா விக்கிரகத்துக்கும் என்ன இருக்கு, கடலளவு வித்தியாசம் இருக்கு. அந்த சிலைய நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது ஏதோ பகவானுடைய விக்கிரகமோ அந்த சிலையும் ஒண்ணுங்கிற மாதிரி கிடையாது. நீங்க அவங்களுக்கு சமாதி கட்டினாலும் சரி, பூ போட்டாலும் சரி, சிலை வச்சாலும் சரி, அது சிலை தான். அந்த சிலையால என்ன பண்ண முடியாது, இட் கேனாட் ரெசிப்ரோகேட். ஆனா பகவான் அந்த அர்ச்சா விக்கிரகத்துல இருந்து நம்ம கூட என்ன பண்ணுவார், அன்பு பரிமாற்றம் பண்ணுவார். அந்த பலன் நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இந்த கபிலரை பத்தி சொல்லிருக்கீங்க, எல்லாத்தையும் நாளைக்கு அவங்க போயிடுவாங்க. அவங்க கொஞ்சம் சொல்லுங்க பிரபு. நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க பிரபு. கபிலர் இது பண்ண இல்லையா, கபிலர் பத்தி சொல்லும்போது பாகவத்துல வர்றாரு. கண்டிப்பா கேட்கணும். கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கபிலர் தேவகுதியுடைய அம்மாவுக்கு உபதேசம் பண்றார். கர்தம முனிவர் விட்டுட்டு போயிடுறார். ஏன்னா அவர் கல்யாணத்துக்கு கூட சொல்லிட்டார், கண்டிஷன் போட்டார், புள்ள பிறக்கிற வரைக்கும் தான் அவங்க கூட இருப்பேன், புள்ள பிறந்தாச்சு அப்படின்னா நான் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறார். அப்புறம் தான் தேவகுதிக்கு புரியும், அவங்க லைஃப் ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப், ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப். ஒவ்வொரு கிரகஸ்தர்களும் அவங்க லைஃப்பை பார்த்து கத்துக்கணும். அப்பேற்பட்ட ஒரு லைஃப். எப்படி வந்து கஷ்யப்பருக்கும் திதிக்கும் அவங்க லைஃப் வந்து அது எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளரியான லைஃப். திதி வந்து தவறான நேரத்துல இணைஞ்சு யார் பிறந்தா, ஹிரண்யாக்ஷனும் ஹிரண்ய கஷ்யப்பும் பிறந்தாங்க. எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இவங்க லைஃப், ஆனா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு கர்தமரும் தேவகுதியோட லைஃப் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப் அவங்களோடது. அப்புறம் தேவகுதி புலம்புவாங்க, இப்பேற்பட்ட ஒரு பக்தர் கூட இருந்து நான் வந்து பக்தியை தெரிஞ்சுக்காம சும்மா இந்த என்ன சொல்றது, பிக்னிக் போகணும், எக்ஸ்கர்ஷன் போகணும், நான் வந்து இதுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டேனே, அவர்கிட்ட நான் பகவானை தெரிஞ்சுக்கலையே, எனக்கு நீயாவது உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அப்போ கபிலர் வந்து அம்மாவுக்கு சாங்கிய தத்துவத்தை உபதேசம் பண்றார். ஸோ அப்பதான் சாங்கிய தத்துவ உபதேசங்கள்ல தான் இந்த ஒரு ஜந்துவுடைய பயணம் அப்படின்னு, ஒரு ஜீவனுடைய பயணம் அப்படிங்கிறது வருது. படிக்கலாம். நமக்கு பகவானுடைய கிருப்பா இருந்து எல்லாரும் ஒத்துமையா நம்ம இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பா பாகவதம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதுல இருக்கு, பாகவதத்துல இருக்கு. இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு பாசுரம் யார் பாட போறீங்க? பாடுவா மாதாஜி. சரி, ஹரே கிருஷ்ணா. பாடுங்க மாதாஜி. பாட்டுமா? கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடா தேரி
ஊழி முதல்வன் உருவம் போல் கருத்து வாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் நீ வலம்புரி போல் நின்றறிந்து தாழாதே சார்ந்தோம் உதைத்த அசரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களோ மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரேவாய் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரேவாய் ஆழிமழை கண்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, ரொம்ப அருமையா ஹரே பாடுறீங்க. ஹரே அருமையா கிருஷ்ணா. இருக்கு மாதாஜி. சோ எப்பேற்பட்ட சயின்ஸ ஆண்டாள் வந்து எவ்வளவு அழகா பாடிட்டாங்க பாருங்க. இது வெளிநாட்டுக்காரன் தான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சூரியனுடைய அந்த கதிர்கள் வந்து கடல்ல இருக்கிற நீரை வந்து ஆவியாக்கி அது மேகங்கள்ல வச்சு மேகங்கள் மழை பொழியுது அப்படிங்கிறது யாரோ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவு அழகான ஒரு பாசுரத்துல ஆண்டாள் எவ்வளவு எளிமையா அதை வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எண்டு கொடுத்துருவோமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ராம ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே ஹரே. கிருஷ்ணா. தேங்க்யூ ஆல்.